ஆனால் தொண்டன் வந்து தலைவர் அறிவிச்சதுமே சாரையாக வர்றேன், கூட்டம் கூட்டமாக வர்றேன். நீ வந்து ஃபேஸ்புக்கில் பாருங்க, உங்களுக்கு போட்டாவில் இருக்கும். அவ்வளவு மக்கள் வந்து அணிதிரள்றேன். அப்போ இந்த சமூகம் வந்து எப்படின்னா அதிகாரத்தில் வந்து சுவைக்கவே இல்லைல்ல, அதிகாரத்தில் பெருசாக அனுபவிக்கல. ஆனால் இப்போ தலைவர் வரவுக்கு பிறகு நம்மளும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணுன்றது எண்ணத்தில் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால அரசியல்வாதிகளையே முழு நேரமாக அரசியல் இருக்கிறது. திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருப்பது யாரு? எழுச்சி தமிழர். அது மாதிரி எங்கள் கட்சியில் பல பேர் இருக்கிறேன். என் கட்சியில் ஏறக்குறைய 100 விழுக்காடுன்னே சொல்லலாம். எல்லாமே முழு நேர அரசியல்வாதிகள். ஒரு இதில் வந்து ஒருத்தன் பெரிய கான்ட்ராக்டராக இருப்பேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவேன் இருப்பேன். ஒருத்தன் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவேன் இருப்பேன். ஒருத்தன் பெரிய மிராசாக இருப்பேன், அரசியல் இருப்பேன். நீ எடுத்து பாருங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் ஏறக்குறை 80 விழுக்காடு கரெக்டாக முழு நேரமே அரசியல் தான். அவங்க வேற எந்த வேலையும் செய்யறதே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதே அவங்க ஒரேதாக இருக்கிறாங்க. அப்போ தலைவர் வந்து வாங்கப்பா அப்படின்னதுமே தலைவருக்கே பல பேர் கட்டியிருக்கிறேன். இப்போ என்ன விஷயம் கேட்டுக்குங்க, இது வரைக்குமே கட்டினது ஏறக்குறைய 1500க்கு மேலே போயிடுச்சு.